ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு 1 வீக் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து வீடியோஸும் போடல, என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் லாங் வீடியோக்காக தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து போடாமல் இருந்தேன். எப்போ பார்த்தாலும் வந்து ஷார்ட்ஸே போகிறதுனால பார்த்தீங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் வேணால் இன்க்ரீஸ் ஆகலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வியூஸ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஷார்ட்ஸில் விட லாங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஷார்ட்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து லாங் வீடியோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லையா அப்படின்னு நான் வந்து ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன ஆச்சு, ஏன் வந்து லாங் வீடியோ வந்து பார்க்க மாட்டீங்க ஷார்ட்ஸை விட அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்துட்டு, ஓகே நம்மளை வந்து ரெகுலராக போடுற மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு போர் அடிக்குதோ என்னவோ அப்படின்னு நினச்சி தான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இந்த 1 வீக் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு காட்டணும், இன்ட்ரெஸ்ட்டாக காட்டணும்னு சொல்லி நான் வந்து இந்த கிளிப்பிங்ஸில் எடுத்திருக்கேன். இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நான் என்னென்ன பண்ணேன்னு இதில் காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கார்டனில் புதுசாக வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் எல்லாமே செடி வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் அவுட்டோர் எல்லாமே வச்சுட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, போதும். இதுக்கப்புறம் வந்து இன்டோர் அவுட்டோர்லாம் எதுவுமே வேண்டாம். அதுக்கப்புறமா அது வெஜிடபிள் எதனா வளர்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஏன்னா போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டேன் விதை, அது வந்து நல்லா கொத்தமல்லி வளர்த்து விட்டுட்டேன். ஒரு மாதம் கண்டுக்கவே இல்லை, நல்லா அழகாக க்ரோத் ஆகிடுச்சு. இந்த கடையிலலாம் வாங்குகிற அளவுக்கு வந்து அழகாக வந்துச்சு. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. நம்ம வளர்த்த செடி வந்து நம்ம வந்து ஒரு குழம்புக்கு யூஸ் பண்ணும்போது அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அதை சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த மொமெண்ட் வந்து நான் யோசிச்சது என்னென்னா, இன்டோர் அவுட்டோர் பிளான்ஸ் போதும், இதுக்கப்புறம் இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். எந்த விதெல்லாம் போட்டால் வீட்டில் வந்து வளரக்கூடியதுன்னு யோசித்து யூடியூப்லாம் சர்ச் பண்ணி இந்த மாதிரி கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ விதை போட்டிருக்கேன். அப்புறம் முருங்கைக்கீரை இல்லைன்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் விதை போட்டிருக்கேன், அதுவும் கொஞ்சம் இப்போ வளருது. ஸோ இதெல்லாம் வந்து மேலெல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழுவி வச்சுட்டு நம்ம வந்து அடுத்ததாக வந்து கிச்சன் ஷெல்ஃபில் வந்து க்ளீன் பண்ணலாம். அதாவது பரன் சொல்லுவாங்க. பரன் மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து தேவையில்லாத நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. பொங்கல் க்ளீனிங் வந்து பண்ணும்போது நான் என்ன பண்ணேன்னா நிறைய வந்து தேவையில்லாத பாக்ஸஸ் எல்லாம் வந்து போட்டு ஒரு 20 ரூபா கிடச்சிச்சா, சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க கிச்சன் மேலே இருக்க நம்ம தேவைப்படுறதுன்னு போன மாதம் எடுத்து வச்சுருப்பேன், ஆனால் இந்த மாதம் அது எனக்கு சுத்தமாக தேவைப்படாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. லேடிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வெளியிலேருந்து வாங்கிட்டு வர ஒரு சாப்பிட்றோம், வெளியில் போய் ஒரு டப்பா வந்து சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, அந்த டப்பாவை தூக்கி போடவே மனசு வராது. நம்ம அடுத்த யூஸுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுருவோம், ஆனால் அது யூஸே ஆகாது. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நிறைய டப்பாங்க நான் சேர்த்து வச்சுருக்கேன். இன்றைக்கி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி அம்மா வீட்டிலேருந்து கொடுத்த நிறைய சாமான்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நான் மறுபடியும் எடுத்து வேறு கவரில் மாற்றிடலாம். ஏன்னா வந்து அப்படியே விட்டாலும் வந்து ஒரு மாதிரி அந்த என்ன சொல்லுவாங்க, எண்ணெய் பிசு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது வந்து பொருள்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா கொஞ்சம் அந்த பொருள்லாம் ஃப்யூச்சரில் சேஃப்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இலக்கி கீழே வச்சுட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா அன்வான்ட் திங்ஸ்லாம் வந்து தனியாகவும் வாண்டட் திங்ஸ் தனியாகவும் தான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த க்ளீனிங்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கட்டும். நான் ஒரு கொஷின் வந்து நிறைய பேர் கேட்டது வந்து 3rd பேபிக்கு பிளான் பண்ணும்போது, என்ன 3rd பேபி சொல்கிறீங்க, 2nd பேபி எங்கே, கிருத்திக் எத்தனாவது பையன் அப்படின்னு நிறைய பேர் வந்து அந்த கொஷின் கேட்டுனே இருந்தீங்க. அதுக்கு வந்து ஷார்ட்ஸில் பதில் சொன்னாலும் அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால ஸோ ஒரு கிளியர் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி, கிருத்திக் தான் என்னோடய ஃபஸ்ட்டு பையன். அதை பார்க்குறீங்களா, இவன் தான் ஃபஸ்ட்டு பையன். 2வது குழந்தை வந்து இவன் 1 வயசு இருக்கும்போது உருவாச்சு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா 5 மாதம் வந்து என் வயிற்றில் இருக்கும்போது ஸ்கேன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, பாப்பாவோட இதயம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து 2 குழா இருக்கணும். ஒன்று வந்து சுவாசிக்கிறதுக்கும், ஒன்று பிளட் போகிறதுக்கும். அதில் ஒரே ஒரு குழா தான் இருக்குது. அவனால் அந்த 2வது குழந்தையால் வந்து பார்த்திங்கன்னா சுவாசிக்க முடியாது. அதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி வச்சா கூட குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னாங்க. இதே மாதிரி சொல்ல முடியாத பிரச்சனை நிறைய இந்த 2வது குழந்தைக்கு இருக்குது. தலையில் பிரச்சனைன்றாங்க, வயிற்றில் பிரச்சனைன்றாங்க, சரியாக வந்து வெயிட்டும் இல்லை குழந்தை. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. உடம்பு அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் இல்லையா, உடனே இவன் 1 வயசு இருக்கும்போது அடுத்ததாக பாப்பா பெற்றுக்கணும்னு நினச்சது தப்பா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இதில் வேறு நாங்கள் எல்லாருமே ரொம்ப சொந்தம் வேறு. ஸோ அதனால் பிளட் ரிலேஷன் மூலமாக ஜெனட்டிக், அதாவது பார்த்திங்கன்னா பரம்பரை எதனா வந்து பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் வேறு எங்களுக்கு. அதனால் என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் வருஷம் வந்து நாங்கள் கேப் விட்டுட்டு கிருத்திக்கை வந்து நாங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு கிருத்திக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5.5 வயசு ஆகுது. அவன் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துட்டான்.
ரொம்ப வந்து கவலைப்படுற அளவுக்கு இப்போ இல்லாமல் நல்லாவே வந்து தெரப்பி நாங்கள் வந்து ஒரு 5 வருஷமாக கொடுத்துட்டு வந்ததுனால இப்போ வந்து ரொம்ப வரி பண்ணிக்க தேவையில்ல. அவன் பேசவும் ஆரம்பிச்சிட்டான். அது வந்து பார்த்திங்கன்னா அவன் எந்த அளவுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் நல்லாவே வந்திருக்கு எங்களுக்கு. ஆனால் இன்னும் அவன் வந்து ஒரு 10 வயசு ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் தெரப்பி போகாமலாம் இருக்க மாட்டோம். இன்னொரு பாப்பா வந்தாலும் தெரப்பி போயிட்டு தான் இருப்போம். அது நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஷெட்யூல் பண்ணிப்போம். இன்னொரு பேபி வந்தாலும் இந்த பேபி நாங்கள் எப்போவுமே விட மாட்டோம். ஃபஸ்ட் பையனை அம்மாவுக்கும் வந்து எல்லா குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படின்னா மேனேஜ் பண்ணி இன்னொரு பேபி இருந்தாலும் எங்களுக்கு வந்தாலும் நாங்கள் வந்து கிருத்திக்கோட தெரப்பி மட்டும் எப்போவுமே நிறுத்த மாட்டோம். மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஆறுதல் சொன்னீங்க, சரியாயிடும் சிஸ்டர், கவலைப்படாதீங்க, உங்கள் உடம்ப ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உங்களால் முடியும், நெக்ஸ்ட் பேபி கண்டிப்பாக நல்லா பிறக்கும் அப்படின்லாம் கூட நிறைய பேர் விஷ் பண்ணிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பழைய சப்ஸ்கிரைபர் வந்து காணாமல் போனாலும் வந்து இப்போ இருக்கிற கொஞ்சம் சப்ஸ்கிரைபராவது வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆறுதல் சொல்கிறீங்க. நிறைய பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பேரை நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து கமெண்ட்ஸ் வந்து நான் படித்து அவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்னா எல்லாரையும் தான் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து இல்லை இந்த டைமு மேபி வந்து வீடியோஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைன்னு போயிட்டீங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பழைய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், புது சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கமெண்ட்டில் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிலாம் பதில் சொல்லுங்கள். இல்லை ஒரு ஹாயாவது எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வந்து என்கிட்டேருந்து ஒரு மோட்டிவேஷன் எதிர்பார்க்குறீங்களா? உங்ககிட்டேருந்து நான் ஒரு மோட்டிவேஷன், ஒரு கமெண்ட், எப்படி இருக்கீங்க, ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க, குட் மார்னிங், எதனா சொல்லுங்கள். ஏன்னா மற்ற யூடியூபர்ஸ்க்கு வந்து அவ்வளோ கமெண்ட் வரும்போது என்னோட வீடியோஸ்க்கு மட்டும் ஏன் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க? அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உண்மையிலே வந்து எனக்கும் ரொம்ப மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஏன்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபேஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரகிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாப்பா தெரப்பி கூட்டிகிட்டு போகிறோம், ஓகே, அடுத்த குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வரும்போது இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாரு. நம்ம வேலைக்கு போகலாமா அப்படின்னு நினைக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் இவனையும் பார்த்துக்கணும், ஃபஸ்ட்டு பாப்பாவை பார்த்துக்கணும், இன்னொரு பாப்பாவுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கணும், இன்னொன்று வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறோமே, நம்ம ஒரு ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது நினைக்கிறோம். ஆனால் ஹெல்ப் பண்ண முடியலன்னு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. இன்னொரு விஷயம் நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா காசு இருந்தால் தான் மதிப்பு. அந்த மாதிரி வந்து இப்போ நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப வந்து அடிபட்டிருக்கேன். அதில் என்னென்னா வந்து நம்ம போடுற ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கா பார்க்குறாங்க. போடுற ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். என் வீடியோவில் கூட நைட்டி போட்டிருந்தா கூட என்னை வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டுறாங்க. நான் வந்து வேறு எதனா வந்து ட்ரெஸ்ஸு போட்டால் தான் பார்க்கவே செய்கிறாங்க வீடியோ. அந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸில் இருக்கா, நான் என்ன ஆக்சசரிஸ் போட்டிருக்கேன், என் காதில் கோல்டு கம்பல் இருக்கா, என் கையில் தங்க வளையல் இருக்கா, இல்லை என் காலில் வந்து காலிச்சேன் இருக்கா, இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸு, நம்ம போடுற ஆக்சசரிஸு, அதுக்கப்புறம் நான் வந்து ஹேண்ட்பேக் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹேண்ட்பேக் வந்து என்ன பிராண்டு, அந்த மாதிரிலாம் கூட நிறைய பேர் பார்க்குறாங்க. நம்ம வந்து இந்த ஜென்ரேஷன் உண்மையிலே வந்து எனக்கு அந்த காசோட அருமை எனக்கு வந்து புரியலைங்க. ஏன்னா வந்து சின்ன வயசில் அப்பா கொடுக்குற அந்த 2 ரூபாயில் எனக்கு 10 பிஸ்கெட் வந்தாலே அவ்வளோ சந்தோஷப்படுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டம்னா ஒரு அப்பா அம்மா கிட்ட கேட்கறதுக்கு கூட அந்தளவுக்கு தயக்கமாக இருக்குது. நம்மளை மதிக்காமல் போயிடுவாங்களோ அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த ஒரு மாமனார் வீட்லேயும் கேட்க முடியாது, அப்பா அம்மா கிட்டேயும் கேட்க முடியாது. சொந்த உழைப்பில் வந்து முன்னேறணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற போது நம்மளுக்கு உதவத்துக்கும் ஆள் இல்லை. கேட்டால் வந்து நம்ம ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு ஒரு காசு கேட்டான்னு வச்சுக்கோங்க, நீ ஆடம்பர வாழ்க்கை வாழுற, அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், என்ன மாதிரி மிடில் கிளாஸ் மாதிரி இருக்க முடியாது. நாங்கள் எல்லாத்துலேயும் நாங்கள் சிக்கனமாக தான் இருக்கோம். எதனா ஒரு பொருள் வாங்கிட்டா யூடியூப்பில் போட்டுட்டா நீங்கள் இஷ்டத்துக்கு வாங்குறீங்க, அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. அதை கேட்கும் போது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு விஷயம் கூட நாங்கள் வாங்கக்கூடாதா, ஒரு பொருள் கூட வாங்கக்கூடாதா, ஏன் கஷ்டமாக இருந்து தான் நாங்கள் எதுவுமே வாங்கக்கூடாதா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வந்திருக்கு எனக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து எனக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த சென்னைக்கு வந்த பிறகு எனக்கு இந்த பீப்புள்ஸ் யாரும் எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஊர் வந்து ஒரு கிராம ஸ்டைல் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கதவு மூடிடுவாங்க, யாரும் அவங்கவுங்க மற்றவங்க வீட்டுக்கு போக மாட்டுறாங்க, பக்கத்தில் வீட்டில். அந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு. எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க வந்து என் வீட்டில் உட்காந்து சாப்பிடுவாங்க, எங்கள் மாமியார் வீட்டில் வந்து. அதேமாரி எதனா ஒரு ஃபங்க்ஷன்னா கூப்பிடாமலாம் இருக்க மாட்டாங்க. என்ன நீ இன்றைக்கி சண்டை போட்டியா, அடுத்த 2 நாள் கழித்து வந்து வா வீட்டுக்கு வா, இன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் 2 வாட்டி ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருந்தவங்க இந்த சென்னைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பக்கத்து வீட்டில் இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி ஒரு வீடு கட்டின்னு இருக்காங்க. அது எனக்கு தெரியும் ஆல்ரெடி. ஆனால் வந்து அவங்க வீடு கட்டிட்டு கிரகப்பிரவேசம் வந்து போகிற டைமில் என்னை இன்வைட்டே பண்ணல. பக்கத்தில் தான் இருக்கேன், உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் ஒரு 2 BHK இருக்குன்னு. நான் வந்து நல்லா பேசுகிறேன், எல்லாமே பண்ணுறேன். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடு குத்துனம் போகும்போது என்னை வந்து அந்த லேடி வந்து இன்வைட் பண்ணல. என்னென்னு ரீசன் எனக்கு தெரியல. அதில் வேறு என்னை வந்து திட்டுறாங்க. இந்த மாதிரி நான் ஏன் அதெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி தெலுங்கில் திட்டினாங்க. அவங்க தெலுங்குக்காரங்க தெலுங்கில் திட்டினாங்க. எனக்கு வந்து தெலுங்கு தெரியாதுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே தெரியும். ஸோ எல்லாமே வந்து இங்கிலீஷ், தமிழ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிந்தி, இதெல்லாம் வந்து என்னால் பேசவும் முடியும், புரிஞ்சிக்கவும் முடியும். ஆனால் தெலுங்கு வந்து எனக்கு புரியும், ஆனால் நான் பேச மாட்டேன். சில லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து பேசினா தான் வந்து தெரியணும்னு இல்லை, எல்லாமே சில லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியும்ல. அவங்க என்னை தெலுங்கில் வந்து நான் எதுக்கு அவ்வளோலாம் கூப்பிட்டுட்டு இருக்கணும், எனக்குன்னா வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு புரியலன்னு அவங்க என்னை நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு புரிஞ்சிச்சுல. அந்த வருத்தம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ காசு பணத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் தரீங்களா? நல்லா தானே பேசுகிறேன், நான் என்னையே இன்வைட் பண்ணல அப்படின்னு எனக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு. ஏன் கூப்பிடல நான் ஒரு வாட்டி கூட அவங்க கிட்ட கேட்கல. அப்போவே அந்த செகண்டே அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து அடிக்கடி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எங்கெல்லாம் ரொம்ப தூரம்லாம் போல், இங்கே தான் என் குன்றத்தூரில் தான் இருக்காங்க. ஆனாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் அவங்கள பார்க்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை தான் அந்த ஞாபகம் வருது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைமும் அதே மாதிரி நடக்குது எனக்கு. இப்பயும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வாட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மறுபடியும் அந்த இன்சிடெண்ட் எனக்கு நடந்திருக்கு. வரவங்க என்னவோ எல்லாரும் வந்து வீடு கட்டிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும் நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை நம்மளை வந்து பணம் இல்லைன்னா ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டுறாங்களா, இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. இன்னொரு டைமும் இதை ஃபேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைம் என்னால் முடியல, அழுதுட்டேன் உண்மையிலே எங்கள் அம்மா கிட்ட சொல்லி. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒரு 100 ரூபா வந்து கூப்பிட்டா 100 ரூபா செலவு பண்ண போகிற, கூப்பிடலன்னா வீட்டில் உட்காந்து ராணி மாரி சாப்பிட போகிற, இதுக்கு எதுக்கடி ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். இருந்தாலும் ஒரு டைம் இல்லை, 2ஆவது டைம் இது எனக்கு. என் மேலே என்ன தப்புன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் வந்து கடவுள் வந்து பாரத்தை போட்ட கடவுள் மேலே, என் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் நல்லவளாக தான் நடந்துக்கிறேன். யாருக்கும் வந்து நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் யாரையும் நினைக்கல, பொறாமையும் படலை. இருந்தாலும் வந்து ஏன் நம்மளை மட்டும் இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அந்த ஃபீலிங் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, நம்மளை மதிக்காதவங்களும் நம்ம மதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோடய லைஃப்பும் போயிட்டுருக்கு. உங்களோட லைஃப் வந்து நீங்கள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து மோட்டிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கொடுக்க முடியாது. நானும் இந்த மாதிரி வந்து கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் சொல்லுவீங்க குழந்தை இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை வந்து அப்நார்மலாக பிறக்கிறத விட லேட்டாக பிறந்து நார்மலாக பிறகுது பெட்டர் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசை நீங்கள் ஆறுதல் பற்றிக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஃபஸ்ட் பையன் இப்படி பிறந்துட்டான் அப்படின்னு. நிறைய பேர் என்ன மாதிரியே வந்து கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, பர்சனலாகவும் சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க, லேட்டாக பிறந்தாலும் நம்மளுக்கு வந்து நல்லா அருமையாக பிறக்கும். வெயிட் பண்ணுங்கள், மனசு கஷ்டப்படாதீங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு வந்து எப்படி நிறைய பேருக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மள மாதிரியே கஷ்டப்படுற நிறைய ஜீவன்கள் இருக்கே அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ஒரே விஷயம், நம்பிக்கை விடாதீங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். மாதம் 1ஆம் தேதி பிறந்தாலே வெஜிடபிள், அதுக்கப்புறம் வந்து கிராசரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்க ஆரம்பிச்சிடுவேன். 15ஆம் தேதிக்கு மேலே 1 ரூபா கூட இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து எப்படி செய்கிறீங்க ஒரு சிஸ்டர் கேட்டாங்க. ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆச்சி வந்து ஒன்று வாங்கிட்டு அதை வந்து எவ்வளோ வேணுமோ மீனுக்கு ஏற்ற மாதிரி நான் அளவு எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பெப்பர் போடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுப்பேன். 1 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிப்பேன். இதை வந்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட்டை மாதிரி பண்ணிவிட்டு அந்த மீனில் வந்து நல்லா வந்து போட்டுட்டு அதை நல்லா வந்து காலையிலே வந்து ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 10 மணிக்கு ஊற வச்சுக்கோங்க, 2 மணிக்கு நான் மீனை எடுப்பேன். அந்த மாதிரி நல்லா ஊறணும் அந்த மசாலா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஊறுதோ மசாலா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நான் இப்படி தான் செய்வேன், வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலாலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இந்த மாதம் க்ராசரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4650 ரூபா வந்துச்சு எனக்கு. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, அடுத்த மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தெரிஞ்ச கதை தானே, இஎம்ஐ அப்படி இப்படின்னு எதனா இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதம் என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு.
ஒரு 2 மாதத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கொஞ்சம் லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த க்ராசரி ஐட்டம்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கேன். ஒரு வாரம் கிட்டத்தட்ட சேர்த்து வச்சு குருவி சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வச்சு இது பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து நாங்கள் இன்னும் டாக்டர் பார்க்க போகல. ரிசல்ட் வந்து பிளட் டெஸ்ட்லாம் வந்து என்னோடது என் ஹஸ்பண்டு வந்துருச்சு. ஹஸ்பண்டு நான் காமிக்க விரும்பலை, அதனால் அவர் சொன்னார் எந்த காமிக்காத அப்படின்னு சொன்னார். என்னோடது பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரல. அந்த ஜெனட்டிக் டெஸ்ட்னால ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுன்றாங்க. ஸோ என்ன ஏதுன்னு தெரியல. வந்தது பிறகு டாக்டர் என்ன சொன்னாங்க, எங்களால் வந்து நெக்ஸ்ட் பேபிக்கு முடியுமா என்ன ஏதுன்னு நாங்கள் வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பிரச்சனை எனக்கு இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இது ஷேர் பண்ணுறது மூலயமா நான் வந்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு பேபிக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்களே போதும். முக்கியமா வந்து பார்த்திங்கன்னா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் வந்து சொந்த விட்டு போகக்கூடாது, பந்த விட்டு போகக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ணி வச்சு போடுறாங்க. கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் அந்த மண்டபத்தில் இருக்கிறாங்க. மற்ற டைமில் கஷ்டப்படும் போது ஓடி போடுறாங்க. அப்புறம் நம்ம மேலே பழி போட்டுடுறாங்க, நம்ம பொண்ணு மேலே, நம்ம மேலே தான் தப்பு, நம்ம பரம்பரை மேலே தப்பு, அப்படி இப்படின்னுறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தலைவீதியில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். ஸோ இந்த புலம்பெல்லாம் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மோட்டிவேஷன் தரேன்னு சொல்லிட்டு புலம்பின்னு இருக்கியம்மா அப்படின்னு கூட கேட்பீங்க. ஸோ என் மனசில் இந்த பாரம் இப்போ தான் குறைஞ்சிருக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது. எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ உங்களை வந்து என்னோடய சிஸ்டர்ஸாக நினச்சி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து எப்படி இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சா, எதனா வந்து சேஞ்சஸ் பண்ணது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.